வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் ஐட்ரேட்டர்ஸ். இட்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஐட்ரேட்டர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக லிஸ்ட்டு, டப்பிள்ஸு, டிக்ஷனரி இருக்குல்ல. ஸோ இது நம்ம ஒரு ஃபார் லூப்பில் போட்டு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டாக எடுக்கும்போது, ஸோ அது நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. இந்த ஃபார் லூப், இந்த ரேஞ்ச்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி எதுனா ஒர்க் ஆகுது அப்படின்னா, அதோட இன்டர்னல் லாஜிக் நம்ம பார்க்கும்போது இந்த ஐட்ரேட்டர் தான் இருக்கும். ஓகே, இந்த ஐட்ரேட்டரை பொறுத்தவரை கான்செப்ட் சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இப்போ டிஃபால்ட்டாக நம்ம பைத்தானில் லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரிலாம் இருக்குது. ஸோ இது நம்ம பைத்தான் டெவலப் பண்ணியிருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுனா பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரபிள். ஸோ இது ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்களாக ஓனாக ஒரு இது க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, கியூவு, அதுக்கப்புறம் ட்ரீ இருக்குது, கிராஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டைப் ஆஃப் டேட்டா க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அது லிஸ்ட்டு கிடையாதுன்னு வச்சுப்போம், டப்புலாம் இருக்காதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா டைப்பு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம இதில் பார்த்துருப்போம், இந்த சீனா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரக்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் நம்ம டேட்டா டைப்பை ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பைத்தானில் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம தேவைப்படாது. ஏன்னா நம்ம அட்வான்ஸான கான்செப்ட் போடும்போது டிஎஸ்ஏ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த அதில் தான் நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் இந்த ஃபார் லூப்பை போட்டு ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி எல்லாமே அது ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க பைத்தானில். ஸோ நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கட்டும், டேட்டா டைப்பாக இருக்கட்டும், டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா ஐட்ரேட்டர் க்ரியேட் பண்ணணும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம லைக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ணுற மாதிரி ட்ரீ, அதுக்கப்புறம் கிராஃபு, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அதை பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். நம்ம கான்செப்ட் நம்ம இதுவே மாறிடும். ஸோ நம்ம ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி டேட்டா சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போகிறனால நம்ம டிஎஸ்ஏ நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம தனி பிளேலிஸ்ட்டை நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ அதனால என்ன பண்ண போகிறோன்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளான எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ரொம்ப அட்வான்ஸாக டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் போகாமல் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, பொதுவாக சொல்லணும்னா லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா 1 பை 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 1 பை 1 அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஐட்ரேட்டரில் வேல்யூ கெட் பண்ணும்போது ஒரு வேல்யூவாக தான் நம்மளுக்கு கெட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு லைனாக தான் எடுக்க முடியும். ஸோ எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். நம்ம லாஜிக் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, வித்தவுட் எக்ஸ்போசிங் தி அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கணும் உங்கள் ஸ்ட்ரக்சரை. ஓகேவா, லைக் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்ரேட்டர் அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது மீன்ஸ் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணாலும் இந்த ஐட்ரேட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட்டு அந்த லாஜிக் மட்டும் நீங்கள் அதில் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஐட்ரேட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும், டேட்டா டைப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, அதை வித்தவுட் எக்ஸ்போசிங் தி அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் இது பண்ணாலும் அது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ டண்டர் மெத்தட் பார்க்கலன்னா போன வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய 2 மெத்தடுமே நம்ம டண்டர் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஓகே, இப்போ எதற்கு இந்த ஐட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு லார்ஜ் ஃபைல் இருக்குது. ஒரு லார்ஜ் ஃபைலில் டெக்ஸ்ட் இருக்குது. ஒரு 300 லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. 300 லைன்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம், டெக்ஸ்ட் ஃபைலில். இல்லை 300 லைன் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த லைனை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் பர்டிகுலர் பைத்தானில் உள்ள கோடில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனாக பண்ணீங்க அப்படின்னா மெமரி கன்சப்ஷன் அதிகமாக எடுக்கும். ஸோ இதுவே நீங்கள் இந்த ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 1 பை 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படிங்கும்போது எனக்கு ஒரு லைனாக எடுத்து ஆன் த ஃப்ளேல ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ஆன் த ஃப்ளேல பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறனால அன்வான்டா நம்ம மொத்த ஃபைலை ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஒன் பை ஒன் அந்த ஐட்ரேட்டர் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஃபைல் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு லைனாக எடுத்து வந்து நம்ம பேஸ்டாக அந்த நம்ம லாஜிக் என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ கோடிங் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஈஸியான கான்செப்ட் தான். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லேசி லோடிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த லேசி லோடிங்னா பார்த்தீங்கன்னா அட் ஏ டைம் நம்மளுக்கு ஒரே ஒரு ரிசோர்ஸஸ் மட்டும், அதாவது ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரதா இருக்கட்டும். அந்த மாதிரி இந்த பேர்லேயே பாருங்களேன், லேசி லோடிங்னா அதில் இருக்குது பாருங்கள். மொத்தமாக எனக்கு ஃபுல்லாக லோட் பண்ணாது. ஸோ பர்டிகுலராக அந்த ஒரே ஒரு இதை, அதாவது லேசி லோடிங் இருக்கா, அதனால் அந்த ஒரே ஒரு ரெக்கார்டையோ நான் ஒரே ஒரு இதையோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபைல் வச்சுருக்கீங்க. அந்த ஃபைலை வந்து நீங்கள் பேக்வேர்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிங்க. எப்படின்னா இப்போ ஒரு 10 லைன் ரீட் பண்ணிவிட்டு திருப்பி 5ஆவது லைனில் போயிட்டு நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா இந்த ஐட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த ஐட்ரேட்டரை பொறுத்தவரை அடுத்தடுத்த வேல்யூ தான் ரீட் பண்ணும் ஒன் பை ஒன்னாக, பேக்வேர்டில் வராது. இதுவே நீங்கள் ஒரு அதே 300 லைன் ஃபைல் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இடையில எதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி ஆன் த ஃப்ளேலே அதை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அப்படியே சுற்றி அப்படியே நீங்கள் ரீட் பண்ணி அப்படியே அவுட்புட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுவே நீங்கள் நார்மலாக ஐட்ரேட்டர் இல்லாமல் பண்ணீங்கன்னா அதை அப்படி எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இடையில அந்த வேரியபிளில் மெமரி உங்களுக்கு கன்சியூம்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரினா பிரச்சனை இருக்கும். ஸோ உங்கள் யூஸ் கேஸஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எப்போனா யூஸ் ஆகும்னா இந்த ஐட்ரேட்டரு இப்போ கண்டினியூஸாக ஒரு டேட்டா வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஏபிஐ இருக்குது. ஏபிஐலேருந்து கிரிக்கெட் ஸ்கோர் இருக்குங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆக நம்ம என்ன ஆகும், அந்த ஏபிஐயில் ஸ்கோர் அப்டேட் ஆக நமக்கு டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படியே அந்த டேட்டா எடுத்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஐட்ரேட்டர் மூலயமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரினா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ புரியுறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு லிஸ்ட்டு வந்து ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்டே இல்லை அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ நம்ம தான் புதுசாக லிஸ்ட்டு அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம புது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம், இப்போ தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா அட்வான்ஸாக நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அது அட்வான்ஸான கான்செப்ட். ஸோ ட்ரீ, ஸ்டாக்கு, ஸோ இந்த மாதிரி போனால் மட்டும்தான் நம்ம அட்வான்ஸாக ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். இல்லைனா லிங்க்டு லிஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ லிங்க்டு லிஸ்ட் பார்க்கும்போது நம்ம பண்ணலாம், நோடுனா கொடுத்து பண்ணலாம். ஸோ டைம் கன்சியூமிங் அப்படிங்க அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு புரியுறதுக்காக நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ தான் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ஐட்ரபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து நம்ம அப்படி இமேஜின் பண்ணிப்போம். ஸோ இது வந்து லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ லிஸ்ட்டு. எந்த நியூ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஐட்ரபிள். ஸோ ஓகேவா? நோ ஐட்ரபிள். ஸோ இது ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் வந்து இதில் இல்லை. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ நார்மலான லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ நேம் வேறு நேம் போட்டு ஓகே. ஸோ இது வந்து ஒரு நார்மலான லிஸ்ட்டு. ஸோ 10, 20, 30, 40. இதை நீங்கள் எப்படி எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஃபார் நம் LSTS. ஸோ இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிண்டில் போயிட்டு நம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10, 20, 30, 40 சொல்லிட்டு இது வந்து ஒரு நார்மல் லிஸ்ட்டு. ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐட்ரபிள் தான்.
நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஐட்ரபிள் தான். ஸோ அதனால தான் இந்த ஃபார் லூப்பில் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு நம்பராக ஐட்ரபிள் பண்ணி எனக்கு கொண்டு வருது 10, 20, 30, 14 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதை நீ வந்து ஒரு ஐட்ரபிளாகவே கன்சிடர் பண்ணாதீங்க. ஆனால் டிஃபால்ட்டாக ஐட்ரபிள். ஆனால் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஐட்ரபிளை கன்சிடர் பண்ணாதீங்க. ஐட்ரபிள் கன்சிடர் பண்ணாமல் இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புது ஐட்ரபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ஜெக்டை இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ஐட்ரபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட். சும்மா நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்த 2 மெத்தட். ஐட்டர், நெக்ஸ்ட். ஓகேவா? ஐட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எல்எஸ்டியை பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு நேம் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் ஐஃபின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஐட்ரபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்போ ஒரு வேல்யூவாக ஆக்சஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்டில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீவேர்டு. எப்படி நம்ம ஐட்டர் கொடுத்தோமோ அதுமாதிரி நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கீவேர்டு. ஸோ இதுக்குள்ளே இந்த ஐடியை பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு வருதா. ஸோ 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் வந்து லேசி லோடிங் இருக்குது. அப்போ அட் டைமில் எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்ரபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு எலமெண்ட் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ நான் திருப்பி ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கிட்டு திருப்பி நான் 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்போமா, 3 எலமெண்ட்ஸ்க்கு நான் 3 வாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போது நார்மலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம இங்கேயும் கொடுத்தா நம்ம 1, 1, 1 அப்படின்னு சொல்லி தானே வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறனால எனக்கு 1, 2, 3 அப்படிங்கிறது எனக்கு வருது. புரிஞ்சுதா? ஸோ ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 3 எலமெண்ட் தான் இருக்குது. நான் 4வதாக ஒரு நெக்ஸ்ட் ஆஃப் ஐடி அப்படிங்கிறத நான் கொடுக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வருதா, ஸ்டாப் ஐட்ரேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஒயில் லூப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒயில் லூப் ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரூன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த நெக்ஸ்ட் ஆஃப் ஐடியை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு டைமும் லூப் ரன் ஆக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபைனலாக ஐட்ரேஷன் நடக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் எதுவும் இருக்காது. அப்போ எனக்கு ஸ்டாப் ஐட்ரேஷன் நடக்கும். ரைட்டா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு சேம் தான் 1, 2, 3 இங்கே பிரிண்ட் ஆகும். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம் எந்த ஒரு எலமெண்ட் இல்லை. ஸோ அந்த எரர் வந்து வருது, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்ததும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ ட்ரை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன டைப் ஆஃப் எரர் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சனால அந்த எரர் நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் எரர் வரப்போகுது, ஸ்டாப் ஐட்ரேஷன் எரர் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டாப் ஐட்ரேஷன் எரர் இங்கே கொடுத்துட்டு ஒரு அலைன்ஸ் நேம்னா நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கலாம். ஈன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா எரர்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னாலும் வச்சுக்கோங்க. சப்போஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அலைன்ஸ் நேம் கூட எதுவுமே வைக்க தேவையில்லை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்டில் போயிட்டு நீங்கள் வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இது பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஐட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஐட்ரேஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3 சொல்லிட்டு வந்துருச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எரர் வந்திருக்கு. இந்த ஸ்டாப் ஐட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு எரரு. அதை கேட்ச் பண்ணி நான் கொடுத்தனால, ஹார்ட் கோட் பண்ணனால எனக்கு ஐட்ரேஷன் ஆர் கம்ப்ளீட்னு வந்துருச்சு.
இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படியே அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு 1 2 3 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் வந்து ரன் ஆகும். ஒரு ஃபார் லூப் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் அதோட ஐட்ரேட்டர் வந்து என்ன ஆகும், ரன் ஆகும் இன்டர்னலாக. ஓகேவா? சேம் லைக் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீ எந்த ஒரு கஸ்டம் ஐட்ரேட்டர்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ இதே தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் கஸ்டம் ஐட்ரேட்டரை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ஐட்டரும் இந்த நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீவேர்டாக இருக்குது, இதில் ஆக்ட் ஆகுது. ஸோ நார்மலான இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமில் ப்ரொசீஜர் ஓரியன்டடில் பார்க்கும்போது நம்ம நார்மலாக அந்த கீவேர்டு கொடுப்போம். இதே ஒரு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே கொடுப்போம். அப்போ கிளாஸ்க்குள்ளே கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த 2 மெத்தடும் யூஸ் ஆகும், அந்த 2 டண்டர் மெத்தடும். ஸோ இது எப்படி அப்படிங்க நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாக உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே கிளாஸ்க்குள்ளே போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் தான் நான் என்ன பண்ணேன், இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா ஜஸ்ட் நம்ம எப்படி இந்த ஃபார் லூப் நார்மலாக யூஸ் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் இன்டர்னலாக இந்த ஃபார் லூப் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, இதோட பிஹைண்ட் த ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பண்ணோம்ல, ஸோ இதுதான் இருக்குது. எப்படி நீங்கள் இதையும் அதையும் மேட்ச் பண்ணுறீங்க, எப்படி இந்த லூப்பும் நீங்கள் பண்ண இந்த பர்டிகுலர் இதுவும் ஈக்குவல் ஆகும் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி வந்து அந்த ஃபார் லூப் வந்து ப்ராசஸ் ஆகி ரன் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே. இப்போ எப்படி வந்து உங்களோட ஓனான ஐட்ரேட்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை லிமிட் பாஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் அங்கே இடத்துல நம்ம ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சேம் லைக் நம்ம அந்த கீவேர்டு கொடுத்ததுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம டண்டர் மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ டண்டர் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலன்னா திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், என்னென்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஐட்ரபிள் பேஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் செட்டுக்கும் இந்த மாதிரி இன்டர்னலாக கிளாஸ்க்குள்ளே ஐட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு லிஸ்ட் ஐட்ரபிளாவோ ஒரு டப்புள் ஐட்ரபிளாவோ இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக ஃபார் லூப்பில் போட்டு என்ன பண்ண முடியுது, நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு ஸோ நார்மலாக நம்ம கீவேர்டில் என்ன பண்ணோமோ அதுதான் இந்த ஐட்டர் கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்கள் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரபிள் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகிரும், ரிட்டர்ன் ஆகிரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் கொடுக்குறனால நீங்கள் ஒரு எலமெண்ட்டும் அடுத்தடுத்து எலமெண்ட் உங்களுக்கு அந்த லேசி லோடிங் யூஸ் பண்ணி என்னாகும், உங்களுக்கு ஒரு டைமும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் ஐட்ரேஷனை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. ஸோ அதனால் ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்பர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மை நம்பர்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. மை நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸு இதில் வந்து நம்ம லிமிட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ 3 MB நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஜெக்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஐட்ரபிளாக சேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நான் அங்கே சொன்னேன், இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோமா. ஸோ அதான் இந்த டண்டர் மெத்தட் இந்த இடத்துல ரொம்ப வைட்டலாக ப்ளே பண்ணும். ஸோ ஐட்ரபிள் ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணனால என்ன பண்ணிக்கலாம், அப்போ நம்ம ஃபார் லூப்பில் போட்டுக்கலாம். அப்போது ஐட்ரபிளாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன லாஜிக் எழுதி வச்சுருக்கோம், ஸோ லிமிட்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் என் இன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஆல்ரெடி இங்கே நம்ம 3 பாஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா இதில். அப்படிங்கும்போது எனக்கு 3 டைம் வந்து லூப் வந்து ரன் ஆகும் ஃபார் என் இன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்கறனால ஃபஸ்ட் டைம் இங்கே 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1 அப்படிங்கும்போது இங்கே வரும், இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் அதாவது லிமிட்டோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கரண்டில் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு 2 ஆகும்,
திருப்பி வந்து லிமிட்டோட கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு திருப்பி கரண்ட்டில் வந்து அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ஒரு வாட்டியுமே கரண்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, அப்புறம் 2ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 3ன்னு சொல்லிட்டு மாறிடும். இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 3ன்னு சொல்லிட்டு மாறினதுக்கு அப்புறமா லிமிட்டை செக் பண்ணி பார்க்கும். ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போவுமே ட்ரூ. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவலாக இருந்தாலும் அது வந்து ட்ரூ தான். அப்போ 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா 4 போகும். ஸோ 4 போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ்க்கு வரும். எல்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாப் ஐட்ரேஷன் எரர் வந்து நமக்கு பாஸ் ஆகும். ஸோ லிமிட்டை பேஸ் பண்ணி இது வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஃபார் என் இன் நம்பர்ஸ்ன்னு கொடுத்து நம்ம 3ன்னு பாஸ் பண்ணால் எனக்கு நமக்கு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து 1 2 3ன்னு வருதோ, சரி இந்த இடத்துல வந்து 1 2 3 அப்படிங்கிற நமக்கு அவுட்புட் வரும். நாட் 0 1 2. இந்த இடத்துல நீங்கள் லாஜிக் மாற்றணும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவலுக்கு பதிலாக லெஸ் தென் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் 0ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 1 2ன்னு வரும். உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய இதில் இருந்து நம்ம பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பேராமீட்டர் மாதிரி கொடுத்து பாஸ் பண்ணுவோம்ல. அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அந்த ஃபங்க்ஷனில் ஐட்ரேட்டர் இருக்கும். அந்த ஐட்ரேட்டரை பெர்ஃபார்ம் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து நீங்கள் அந்த ரேஞ்ச் அப்படிங்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலராக உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தானில். ஸோ எப்படின்னா கோட் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போய் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமாக ஒரு ஐட்ரேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐட்ரேட்டர்ஸ் ரேஞ்சை பொறுத்தவரை நீங்கள் 1,5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 4 வரை வரும். இல்லைனா வெறும் 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 4 வரை வரும். இல்லைனா நீ இந்த மாதிரி சும்மா நீங்கள் இந்த மாதிரி 9 நம்பர்ஸ்ன்னு போட்டு உங்கள் கொடுக்கக்கூடிய லிமிட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். லிமிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி உங்களுக்கு ஆக்சஸ் ஆகி வரும். ஓகேவா? இந்த லூப்பில் அதாவது ஐட்ரேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஈவன் நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐட்ரேட்டர் உங்களுக்கு ஒரு நம்பராக ஈவன் நம்பரை எடுத்துகிட்டு வரணும்னா சேம் லைக் லாஜிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகும். இந்த இடத்துல 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல +2 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 2 0லேருந்து 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் டெஃபினட்டாக. அப்போ ஒரு ஐட்ரேஷனில் எனக்கு 0ன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகிட்டு அப்புறம் 2ன்னு சொல்லி ரிட்டன் ஆகும். அப்படியே நீங்கள் லிமிட் கொடுத்துருக்க வர உங்களுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஈவன் நம்பர்ஸையும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஐட்ரேட்டர்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது மொத்த டேட்டா டைப்பையே நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இதுனா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அந்த டாபிக் தான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா டைம் கன்சியூமிங் ப்ளஸ் அது வந்து நம்ம ஏஐ டேட்டா சயின்ஸ்னு நம்ம போகிற ஃபீல்டு வந்து நமக்கு டிஎஸ்ஏ அப்படிங்கிறது அந்த ட்ராக் வந்து மாறிடும். ஸோ எல்லாமே டெக்னாலஜி தான். ஸோ நான் ட்ராக் மாறிடும் அப்படின்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கோமா. ஸோ அதே இதை நம்ம இது பண்ணி போகணும் அப்படின்றது தான் நம்ம இப்போதைக்கு என்னோடய எய்மாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிஎஸ்ஏ வீடியோ வேணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நம்ம செப்ரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி லிங்க் லிஸ்ட்லேருந்து லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து கிராஃப் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஹேஷ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனா நம்ம 1 by 1 பார்ப்போம் அதையும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜெனரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஜெனரேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஐட்ரேட்டர்ஸ் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஜென்ரேட்டர்ஸ் புரியும். ஓகேவா? ஸோ இதை நல்லா நீங்கள் க்ரோத் த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக புரியணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓரளவு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டாலே போதும், ஜென்ரேட்டர்ஸ் புரிஞ்சிடும்.
ஸோ அடுத்த வீடியோவில் ஜென்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அண்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எதுக்காக ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? ஸோ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி அட் ஏ டைமில் ஃப்ளேயில் அந்த ஃப்ளேயில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எதற்காக ஐட்ரேட்டர்ஸ், அதாவது மொத்த ஃபைலையும் நம்ம லோட் பண்ணாமல் பர்டிகுலராக ஒரு லைனாவோ இல்லைனா அது எக்ஸ்போசிங் தி இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி அது கேர் பண்ணாமல் எக்ஸ்போசிங் தி ஸ்ட்ரக்சர் தெரியாமலோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஐட்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் யூஸ் பண்ணலாம்? ஸோ மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா 5W1H கொஸ்டின்பாங்களா. ஸோ அதுக்காக இது மேக்ஸிமம் நான் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நல்லா போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் ஹூ யூஸ் ஐட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். எப்பப்போ யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? அது மாதிரி எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் டேட்டாவாக இருக்கட்டும், ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணுற கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கட்டும், ஸோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எப்படி இதோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.